ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அசோக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேலே வர தேட்டரில் ஓடுற எஃபெக்ட் இந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைன்மாஸ்டர் ஓடி எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இனிமேல் வரும். வாங்க வீடியோக்குள்ள ஓப்பன் பண்ணுங்கள். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணியும் 1:1 ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மீடியாவுக்கு போயிருங்க. மீடியாவுக்கு போயிட்டு மேலே பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பிளாக் கலர் இமேஜே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஸ்கைப் பண்ணி எடுத்துக்காங்க. நான் ஒரு 15 செகண்ட் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செலவு பண்ணுறதுனால 15 நிமிஷத்துக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ லேயர் ஓப்பன் பண்ணுங்க. லேயர் ஓப்பன் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணுங்க. நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குற டவுன்லோட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கினீங்க அப்படின்னா அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே சிஸ்டர் பக்கத்தில் ஒரு இருக்கும், அதை வச்சு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இழுத்துன்னு போய் விட்டுக்கோங்க. 15 செகண்ட் விட்டாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சாங்கை எடுத்துக்கிச்சுன்னா இப்போ வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணதுங்க கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, அந்த ஒயிட் ஸ்க்ரீனுக்கு அளவுக்கு கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தேட்டர் வாட்டர் ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ வந்து இந்த தலை வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால் மறுபடியும் லேயர் ஒன்று மீடியாவுக்கு போயிட்டுருங்க. ஃபேவரட்ஸில் இது இந்த ஃபைல் நீங்கள் எக்ஸ்ட் பண்ணும்போது இந்த ஃபைல் ஒன்று வரும். இது தூக்கின்னு வந்து அப்படியே கொஞ்சம் இந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ மேலே வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எந்த ஒரு இதுவும் வராது. ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தியேட்டர் பார்க்குற ஒரு எஃபெக்ட் வரும். இப்போ வந்து உங்களுடைய லோகோ வைக்கணும் அப்படின்னு லேயர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய லோகோ எடுத்துக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய லோகோ எடுத்துக்காங்க. சாரி, இப்போ வந்து இருங்க, நான் என்னுடைய லோகோ எடுத்துக்கிறேன். நான் என்னுடைய லோகோ எடுத்து இந்த சிடியை நான் வச்சிடுறேன். அப்படிலாம் மேலே வச்சுக்கோங்க, இல்லை சிடிஎன்னு வச்சுக்கோங்க. எங்கே என்ன வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுட்டு எவ்வளோ தூரம் ஸ்வைப் பண்ணிக்கின்னு இப்போ வந்து நீங்கள் ஷேர் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியில் வேணுமோ அவ்வளோ குவாலிட்டியில், ஹை குவாலிட்டியில் வேணும், லோ குவாலிட்டியில் வேணுமோ, எவ்வளோ எம்பியில் வேணும் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து உடையாமல் இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். எம்எக்ஸ் பிளேயர் கொடுக்குறேன்.